ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அண்ணன் இன்னும் 2 மாதத்தில் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அந்த பொண்ணையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நான் கேட்டேன், ஏன்னா இந்த திடீர்னு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்லைடா நானும் 1 இயராக நான் இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ சமாளித்தேன். ஆனால் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனையும் பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்களோட அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷம் ஆகிட்டு, அடுத்தது இவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இப்போ ஒரு 6 மாதமாகவே மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ண சொல்கிறேன், நானும் எவ்வளோ அவள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அவளும் 1 இயராக சமாளிச்சுட்டு தான் இருந்தாங்க அவங்க வீட்டில். ஆனால் இப்போ ஒரு மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டே போயிட்டாங்க, பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணுற லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. 5 இயர்ஸாக லவ் பண்ணி நம்ம காலேஜ்லேருந்து லவ் பண்ணுறேன். இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இருக்கிறேன். அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம எதுவுமே நம்ம இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது பார்த்துக்க. அதனால தான் நான் அம்மாகிட்டையும் சொன்னேன், அப்பாக்கிட்டேயும் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ உன்னோட வாழ்க்கை நீ பார்த்துக்க, உன் வாழ்க்கை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி அம்மா அப்பா 2 பேருமே முடிவு எடுத்துட்டாங்கடா அப்படின்னோடனே நான் அதுக்கு சொன்னேன், இது மாதிரி ஏன் நீ இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இது மாதிரி நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அவங்களே இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிண்ணா அதுவும் சரிதான், நீயும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், எனக்கும் தெரியும் விஷயம் எல்லாமே, அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே, அது வரைக்கும் நான் எந்த விஷயத்துக்குமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு எப்போ பேச போகிற அப்படின்னதுக்கு, அடுத்த மாதம் இப்போ இன்னும் ஒரு 10 நாள் தானே இருக்குது, அதனால் அடுத்த மாதம் 10 நாள் கழித்து போய் பேசலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கும் ஆஃபீஸில் மீட்டிங் பெங்களூரில் போட்டிருக்காங்க. ஒரு 1 வீக் மீட்டிங் இருக்கும். அதனால 1 வீக் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் பெங்களூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அம்மா அப்பா அழைச்சிட்டு போய் நான் பேசணும் அப்படின்னோடனே, சரி சரிண்ணா அதுவும் நல்லதா, எதாக இருந்தாலும் நீ இப்போ பேசிக்கிறது தான் நல்லது உனக்கு, அதுக்கப்புறம் நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதில் நான் எல்லாமே நான் ஏற்றுக்கிறதுக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி நானும் அந்த முடிவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் கிளம்பி பெங்களூர் போயிட்டார். பெங்களூர் போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1 வீக் ஆணுச்சு. 1 வீக்கு அப்புறம் அண்ணன் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தான் அவங்கக்கிட்ட ஒரு சந்தோஷமாக விஷயத்த நம்ம ஷேர் பண்ணாலும், என்ன இது பண்ணாலுமே ஆனால் அண்ணனுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயங்கிறது இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டில் ஏற்றுக்குவாங்களா இல்லை வேண்டான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு சில விஷயங்கள் போயிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ளே என்ன இருந்தாலும் நம்ம பேசுகிறதுக்கு பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அண்ணன் வந்துட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் என்ன சொன்னார்னா, இது மாதிரி நாளைக்கு அம்மா அப்பா 2 பேரையும் அழைச்சிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் மறுநாள் நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டு வேலைக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் அண்ணன் அம்மா 3 பேருமே கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஈவினிங் நான் எனக்கும் ஆஃபீஸில் இருந்தேன். ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பத்தில் தான் நானுமே இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த குழப்பத்துக்கு சில விஷயங்களை காரணங்கள் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி மறுநாள் வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறம் விட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா அப்பா 2 பேரும் அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க. முகத்தில் பார்த்ததுக்கு ஏதோ ஒரு விஷயம் சந்தோஷம் நடந்திருக்கு. ஏன்னா அம்மா ஸ்வீட்லாம் செஞ்சுருந்தாங்கங்கிறப்போ ஏதோ ஒரு விஷயங்கிறது மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் அண்ணனும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்னை பார்த்தோன்னே, ரொம்ப சந்தோஷம்டா, வீட்டில் பொண்ணு வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி இங்கே லோனில் ஏதாச்சும் சொந்தமாக இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, வீடு சொந்த வீடு இருந்தால் தான் எனக்கு என் பொண்ணை கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதை கேட்குறப்போ சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு சில விஷயம் நல்லது இது பண்ணாலும் அவங்க வீட்டில் கேட்குறதும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ எல்லாம் எல்லாருமே சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ
நம்ம ரொம்ப வருஷமே வாடகை வீட்டில் இருக்கோம். ஏன்னா அப்பாவும் வந்து கஷ்டப்பட்டு இருந்ததுனால எங்களை படிக்க வைக்கவே அவருக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு.